மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூவம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் போதுவீனோ நேரிழையீர் என்று தமிழ்ப்பாவை ஆண்டாள் வாடிய திருப்பாவை காட்சி இது. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடித்த அழகான தென்மதுரை. முதல் இடை கடை என்று முச்சங்கம் வளர்த்த மூதூர் மீன் ஆட்சி நடத்தியதால் மீன் பொறித்த கொடி உண்டு. இன்று மீனாட்சி அம்மைக்கு வான்முட்டும் கோயில் உண்டு. மண்ணெலாம் வீரம் துள்ளும் மாதர் கண்ணெலாம் கற்பு சொல்லும் விண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழல் பகையை வெல்லும். நாட்டு பண்ணெலாம் மானங்காட்டும் எண்ணிலா திறமுகிழ்க்கும் மறவர் கோட்டம் உழவர் கோட்டம் வளவர் கோட்டம் உழைக்கின்ற தமிழர் கோட்டம். வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல்லுயர குடி உயரும் குடி உயர கோன் உயரும் என்ற கொள்கை கொண்டவர் வாழ்ந்த வண்டமிழ் நாட்டின் வளமது காணீர். பள்ளு பாட்டு பல வெள்ள பாட்டு அது பாட கேட்டு ஆடு தாளம் போட்டு நல்ல பாட்டு தமிழ்நாட்டு பாட்டு நல்ல பாட்டு தமிழ்நாட்டு பாட்டு அள்ளிக்குளமேட்டு பெண்கள் ஆடும் பாட்டு. தமிழ் வளர்த்த மேல்நாட்டார் திருவாசகம் திருக்குறளுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு நல்கிய G.U. போப், ஒப்பிலக்கணம் தந்த கால்டுவெல் புலவர், தேம்பாவணி பாடிய வீரமாமுனிவர், சுவடி சேகரித்த தமிழ் தாத்தா சாமிநாத ஐயர், தொழிலாளர் இயக்கங்கண்ட தலைவர் தமிழ் தென்றல் திருவிக்கா, பல்லாவரத்தார் பழத்தமிழ் பாவலர் மறைமலை அடிகள். தமிழ் கொடி பறக்கின்ற நாள் இந்நாள். வரலாற்று பொன்னேட்டில் எழுச்சி வரி ஏறுகின்ற நாள் இந்நாள். மேகலையும் நற்சிலம்பும் பூண்டு மேனியலாம் தங்க ஒளி கொண்டு தமிழன்னை அரியாசன தமர்ந்து விட்ட நாள் இந்நாள். மறந்துவிட்ட நம் கலை இலக்கியங்களுக்கு
மறுமலர்ச்சி தோன்றிவிட்டதென மார்தட்டும் நாள் இந்நாள். பாலைவனம் சோலைவனமாய் மாறுதற்கு பழந்தமிழர் வரலாற்றை பாடமாய்க் கொண்ட நாள் இந்நாள். இதோ கடற்கரை, கடலென உளங்கொண்ட உலக உத்தமர் சிலையாக நிற்கும் கடற்கரை. இந்த கடற்கரையில்தான் ஔவைக்கு ஒரு சிலை, அறங்காத்த கண்ணகிக்கு சிலை, வள்ளுவ பெரியார்க்கு சிலை, பனங்காமுடி பாரதிக்கும் பாரதிதாசர்க்கும் சிலை, கால்டுவெல் போப்புக்கும் வீரமா முனிவர்க்கும் சிலை, கம்பர்க்கும் கப்பலோட்டிய தமிழர்க்கும் சிலை. இப்படி 10 சிலை வைத்ததினால் அண்ணன் தமிழ் மீது வைத்துள்ள பற்றுதலை நாடறிய அந்த அண்ணனுக்கு ஒரு சிலை தலைநகரில் அமைத்திட்டார். எழில் தூத்துக்குடி கடல் மீது கப்பல் விட்ட ஏந்தல், திருவும் புகழும் பிறந்தன பிறவும் மறுவர நிற்கும் மாசிலா மனைவியே, என்னரும் உயிரிலும் என் உயிர் உளத்திலும் மண்ணுறப் பாதியை மகிழ்ந்துனக் கழித்தேன், பின்னுறப் பாதியை பெரியனம் தேசத்தின் தன்னடி கழித்தேன் சத்திய மிகுதே. இந்த அகவற்பாவால் அகத்தினை திறந்த தகவுடை மேலோன் தமிழர் தலைவன் தெக்கெழுத்த சிதம்பரனார் வருகின்ற காட்சி இது. கடற்கரையின் பெருவெளியில் இருள் சூழும் எனி மக்கள் வெள்ளம், வெண்பனி மலர் போன்ற புனித உள்ளம். இதோ அறிஞர் அண்ணா, அமைச்சர் கருணாநிதி, மேயர் வரவேற்க குடியரசுத் தலைவர் வருகின்றார் விழாக்கோல மேடை நோக்கி. சென்னை மேயர் திரு அபிபுல்லா பேக் குடியரசுத் தலைவருக்கு வரவேற்பு வழங்குகிறார். We, the mayor, the deputy mayor, and councillors of the Corporation of Madras, have great pleasure in presenting to you this civic address of welcome. காங்கிரஸ் தலைவர் திரு காமராஜர் பேசுகிறார். இந்த மகாநாடு சிறப்புடன் நடந்து மக்கள் எல்லோரும் நல்ல மகிழ்ச்சியோடு தமிழ் வாழ வேண்டும், தமிழ் மொழி என்றும் பெருமையோடு வாழ வேண்டும் என்ற வாக்குடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். புரட்சி நடிகர் திரு எம்ஜிஆர் மலர்கோவில் சார்பாக என்னுடைய வணக்கத்தையும் வருக வருகை என்ற அழைப்பையும் நிரூபித்துக் கொள்ள இந்த நேரத்தை நான் பயன்படுத்த கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். உலக தமிழ் மாநாட்டு கருத்தரங்கு பகுதி தலைவர் One should not reside in a village that had no temple. The world is my village and all folk are my friends. உரையாற்றுகிறார். உலகத்திலே பல்வேறு நாடுகளிலேயும் தமிழ் கலாச்சார சின்னங்கள் இங்குமங்குமாக இருப்பதையும் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைய தினம் ஓரளவுக்கு அறிந்திருக்கின்றார்கள். உலகம் ஒப்புக்கொள்ளத்தக்க அளவுக்கு அதனை அறிதல் வேண்டும் என்ற முறையில் நம்முடைய நண்பர்கள்